சட்டமன்றத்தில் தொடர்ந்து 5 வருஷமாக போராடுறேன். என்ன அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் அந்த மண்ணின் மக்களுக்கான தோடாஸ், பழங்குடி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்களுக்குன்னு இருந்த நிலங்களை ஒரு 80,000 ஏக்கரை 1952களிலே ஒரு கேரளத்தை சேர்ந்த ஒரு முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர் டீ எஸ்டேட் தொழிலுக்காக அரசுகிட்ட குத்தகை எடுக்கிறார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு அதை தான் பேருக்கு பட்டா மாற்றிடுறார். இதை நான் அரசு பொதுக்கணக்கு உறுப்பினராக சென்று ஆய்வு செய்து, அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக சென்று ஆய்வு செய்து, அந்த கோப்புகளை பார்த்து அதை தூசு தட்டி எடுத்து இன்றைக்கு ஒரு 3500 ஏக்கர் பியூர் அரசு நிலம் அதையும் பட்டா மாற்றிருக்காங்க அரசு அதிகாரிகள் துணையோடு. அதை நீங்கள் மீட்கணும்னு சட்டமன்றத்தில் பேசி பார்த்தேன். 80,000 ஏக்கரும் மீட்கலை, இந்த 3500 ஏக்கரும் மீட்கலை. இந்த அநீதிக்கு எதிராக நான் பொங்கி எழுந்து ஒரு பொதுநல வழக்கை நேற்றைய முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தலைமை நீதியரசர் இருவர் அமர்வு ஏற்றுக்கொண்டு வேல்முருகன் வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை, தமிழ்நாடு அரசு உரிய பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் சட்டமன்றத்தில் கேட்டா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கிறேன், போராடிக்கிட்டே இருக்கிறேன்.